குட்டீஸ், நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க எனக்கு தெரியும். நிறைய 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 மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இனிமேல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களோட லவ், அஃபெக்ஷன், கேர், இது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே, சரி, இன்னைக்கு கதையை கேட்கலாமா? ஓகே, இன்றைக்கி யாரோட பர்த்டே? கணேஷா பர்த்டே. கணேஷா நம்மளோட ஃபேவரட் காட் இல்லை, க்யூட்டாக பச்சக்கன்றப்பார்ல. ஆமாம், நம்ம இன்னைக்கு கணேஷாவோட ஒரு சூப்பரான கதை கேட்கலாமா? ஓகேவா? சரி. ஒரு பாட்டி இருந்தாங்களா. அந்த பாட்டிக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாதான். அவங்க ரொம்ப புவர். அவங்க பையனும் அவங்க மருமக கூட ஒரு குட்டி வில்லேஜில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த பாட்டி பயங்கரமான கணேஷாவோட டிவோட்டியாம். எப்போ பாரு ஏதாவது ஜபம் சொல்லிட்டு இருப்பாங்களாம், ஏதாவது ஸ்லோகம் சொல்லுவாங்களாம், எதனாவது கணேஷாக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு எப்படி அவரை அலங்காரம் பண்ணலாம், இதே மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். இந்த டிவோஷனை பார்த்து கணேஷாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணாராம், கணேஷா ஒரு நாள் நேராக அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் என்ன எப்படி என்கிட்ட எவ்வளோ வேண்டிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே பாட்டிக்கு ஷாக் ஆகிடுச்சோம். கணேஷா, நீயாப்பா வந்திருக்கேன், நிஜமாவா? எனக்கு வேற கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, இரு நான் பார்க்குறேன். உடனே பாட்டி, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னாராம் கணேஷா. அப்படியாப்பா, என்னப்பா, என்ன சொல்லுப்பா அப்படின்னு. உடனே கணேஷா சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னாராம். அந்த பாட்டி உடனே சொன்னாங்களாம், எனக்கு என்னப்பா வேண்டியிருக்கு, எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு. உடனே கணேஷா சொன்னாராம், சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் நாளைக்கு திரும்ப வரேன், உங்களுக்கு என்ன வேணுன்றதை நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு. உடனே அந்த பாட்டி சரிப்பா அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் போனாங்களாம். போய் அவங்க பையன்கிட்ட கேட்டாங்களாம், ஏன்பா உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு கணேஷ் இப்படி என்கிட்ட கேட்டாரு, நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லலாம்லப்பா அப்படின்னு. உடனே அவங்க பையன் சொன்னாரா, அம்மா நம்ம ரொம்ப புவராக இருக்கோம், நம்ம கிட்டக்க சுத்தமாக காசு கிடையாது, நிறைய கோல்டு கேளுங்கம்மா அப்படின்னாராம். உடனே பாட்டி கோல்டா, சரி அப்படின்னாங்களாம். உடனே அவங்க மருமக கிட்ட கேட்டாராங்களாம், நீ என்னம்மா சொல்கிறன்னொடனே, எங்களுக்கு குழந்தையே இல்லைம்மா, அதனால் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்கள் அதை கொடுக்க சொல்லுங்கம்மா, எங்களை பிளெஸ் பண்ண சொல்லுங்கம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு. உடனே அந்த பாட்டிக்கு யோசனை வந்துச்சான். இதுவும் சரியாக தான் இருக்குது, சரிம்மா நான் அதையும் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்களாம். உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு திரும்ப யோசனை வந்துச்சான், கணேஷா உங்களுக்கு என்ன வேணும்னு தானே கேட்டாரு, என் பையனுக்கு இது வேணும், என் மருமகளுக்கு இது வேணும்னு சொன்னான்னா அவங்க கொடுக்க மாட்டாரே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்களாம், அவங்க கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி கணேஷா இது மாதிரி சொன்னார், நான் என்ன கேட்குறதுனே எனக்கு தெரியலன்னு. உடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், உனக்கு தான் ஒழுங்காக கண்ணு தெரிய மாட்டேங்குது இல்லைம்மா, நீ கேளு, எனக்கு நல்ல விஷன் வேணும், எனக்கு நல்லா கண்ணு தெரியணும்னு சொல்லு அப்படின்னு. உடனே அந்த பாட்டிக்கு கரெக்டு அப்படின்னு தோணுச்சான். ஆனாலும் அவங்களுக்கு மனசு கேட்கலையாம், என்ன பண்ணலாம், எனக்காக கேட்குறதா எப்படி, நான் பையன் சொல்கிறதும் சரிதான், மருமக சொல்கிறதும் சரிதான்னு ஒரே கன்ஃபியூஷனா, நைட்டெல்லாம் கன்ஃபியூஷனா. காலையில் ஆச்சான், கணேஷா வந்தாராம். வந்த உடனே, என்ன பாட்டிமா ரெடியா, என்ன கேட்கணுன்னு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு. உடனே கேட்குறேன், கண்டிப்பாக கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் கணேஷா. உடனே அந்த பாட்டிமா சொன்னாங்களாம், எனக்கு என் பேரனை ஒரு கோல்டன் பவுலில் சாப்பாடு போட்டு ஊட்டி விடணும், அதை நான் நல்லா பார்க்கணும், எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு. உடனே கணேஷா அப்படி சிரிச்சாராம். உடனே அந்த பாட்டி கேட்டாங்களாம், என்ன கணேஷா சிரிக்கிற, அப்போ எனக்கு நீ செய்ய மாட்டியான்னு. கணேஷா சொன்னாராம், பாட்டி நீங்கள் பயங்கர கிளவர், நான் உங்களை கேட்க சொன்னால் நீங்கள் உங்கள் பையனுக்கு உங்கள் மருமகளுக்கு சேர்த்து கேட்குறீங்க பாருங்க, பயங்கர கிளவர் பாட்டி நீங்க அப்படின்னு. உடனே அந்த பாட்டி தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் வெக்கத்தில். கணேஷா சொன்னாரா, கண்டிப்பா பாட்டி உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியறதுக்கு நான் பிளஸ் பண்றேன், அதே மாதிரி உங்களுக்கு நல்லா பணமும் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன், அதே மாதிரி உங்க வீட்டில் ஒரு குட்டி கணேஷா சீக்கிரமா வர்றதுக்கும் நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா போய் அவங்க விடவே இல்லையாம். டெய்லி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்களாம், கணேஷாக்கு பூஜை பண்ணுவாங்களாம், பூ வைப்பாங்களாம், ஸ்லோகம் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அவங்க கேட்டது எல்லாமே கிடைச்சிருச்சான். அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம்.
ஓகேவா? இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்? நம்ம எப்பொழுதுமே ட்ரூவாக நம்ம மனசார ஒன்று நம்ம செஞ்சோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு காட் கிட்ட நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், தாத்தா பாட்டி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு காட் கிட்ட ப்ரே பண்ணிங்கன்னா காட் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வார். அதுவும் குழந்தைங்கன்னா எல்லா காட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நீங்கள் இன்னிலேருந்து கணேஷா கிட்ட ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபேவரட் காட்ஸ் கிட்டையும் ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? பாய்.